60 வயதிற்கு மேல பிள்ளைகள் மரியாதை குறைவாக நடத்தும்போது நம்ம பிள்ளைகளுக்காகவே காலமெல்லாம் உழைச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்திருப்போம். ஆனா அவங்க வளர்ந்த பிறகு நாம சொல்றத மதிக்காம போறதும் நம்மள கேலி பண்றதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மள அவங்க ஒரு சுமையா நினைக்கிறப்போ, உங்களுக்காகத்தானே நான் இவ்வளவு செஞ்சேன், இப்போ எனக்கு இந்த நிலைமையா அன்னு தோணும் பாருங்க. அந்த மனவலி தாங்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இயல்பாவே நமக்கு பயங்கரமான கோபம் வரும். உனக்காக நான் என்னவெல்லாம் தியாகம் பண்ணேன் தெரியுமா? வாய கட்டி வைத்த கட்டி உன்னை வளர்த்தேனே, அதுக்கெல்லாம் இதுதான் மரியாதையா? அப்படின்னு நம்ம செஞ்ச பழைய தியாகங்களை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அவங்க முன்னாடி ஒப்பிப்போம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த நேரத்துல நீங்க அப்படி பேசுறது கண்டிப்பா எந்த பலனையும் தராது. உண்மைய சொல்லப்போனா மிரட்டி வாங்குற மரியாதை, டிமாண்டிங் ரெஸ்பெக்ட் என்னைக்குமே நிலைக்காது. அது பயத்தாலேயோ இல்ல ஒரு கடமைக்காகவோ வர்றது. ஆனா உங்க நடத்தையாலையும் உங்க நிதானத்தாலையும் அவங்களை அப்படியே ஆச்சரியப்பட வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க பாருங்க ஒரு மரியாதை, இன்ஸ்பைரிங் ரெஸ்பெக்ட். அதுதான் காலத்துக்கும் அவங்க மனசுல நிக்கும். நீங்க கோபப்படுறது உங்களோட பலவீனத்தை தான் அவங்களுக்கு காட்டும். உங்களை ஒரு ஓரங்கட்டப்பட்ட நபர் அப்படின்னு அவங்க நினைக்காம அவங்களே தேடி வந்து அட்வைஸ் கேட்கிற அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க வழிகாட்டியா, இன்ஸ்பிரேஷனல் மென்டார் உங்களை மாத்த போற 6 வழிகளைத்தான் இந்த வீடியோவுல நாம பார்க்க போறோம். சரி, இப்போ அந்த முதல் விஷயத்துக்குள்ள போலாமா? 1. பிள்ளைகளோட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறதை நிறுத்துங்க. ஸ்டாப் சேசிங் தேர் அப்ரூவல். நாம செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைங்க வளர்ந்த பிறகும் அவங்களை எப்படியாவது திருப்திப்படுத்தணும்னு துடிக்கிறது தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் அவங்க நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்கன்னு நினைச்சு நம்ம ஆசை விருப்பம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்க கிட்ட நல்ல பேரு வாங்கணும்னு வளைஞ்சு வளைஞ்சு போவோம். ஆனா அப்படி நீங்க வளைஞ்சு கொடுக்கிறது உங்களோட கௌரவத்தையும் அதிகாரத்தையும் நீங்களே குறைச்சுக்கிறதுக்கு சமம். இத ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். செல்லம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு காலத்துல அவங்க ஊரே மதிக்கிற அளவுக்கு ரொம்ப தைரியமான பொம்பளை. ஆனா வயசானதும் குடும்பத்துல சண்டை வரக்கூடாது, பிள்ளைங்க நம்ம மேல கோபப்படக்கூடாதுன்னு அவங்க செய்யற எல்லா தப்பையும் சகிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா கடைசியில நடந்தது என்ன தெரியுமா? பிள்ளைங்க அவங்களை ஒரு மனுஷியா கூட மதிக்கல. நாம என்ன பண்ணாலும் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லம்மா அமைதியா இருந்தது அவங்க குரலையே இல்லாம ஆக்கிடுச்சு. இங்கதான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும்.